இந்த குங்ஃபூ வார்மப்பில் உங்களை வரவேற்கிறோம். வார்மப்பை முடிக்க 10 நிமிடங்கள் ஆகும். இந்த வார்மப் உங்களை முதல் பயிற்சி நுட்பத்திற்கு தயார் செய்யும். அடுத்த வீடியோவில் உறுதியான தசைகள் எப்படி உருவாக்குவது மற்றும் உடலின் மெட்டபாலிக் ஃபனஸை எப்படி தொடங்குவது என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். பகுதி 2 உங்களை ஒரு வலுவான மற்றும் அதிக நம்பிக்கையுள்ள நபராக மாறும் பயணத்திற்கு அழைத்துச் செல்லும். முதல் பயிற்சி வீடியோ இந்த வாரமே இங்கே இருக்கும், அதனால் அதை தவறவிடாதீர்கள். இந்த வார்மப்பை செய்யும் போது மூக்கில் இருந்து மெதுவாக மூச்சை இழுத்துக் கொள்ளுங்கள். மூச்சு நாசியில் இருந்து உட்புறம் சென்று நுரையீரலுக்கு சென்றடைவதை உணருங்கள். முழுமையாக மூச்சை இழுத்துக் கொண்ட பிறகு 2 வினாடிகள் நிற்கவும். பிறகு மூச்சை வெளியே விடவும். நுரையீரலிலிருந்து முழு காற்றையும் வெளியேற்றவும். மேலும் 2 வினாடிகள் நிற்கவும். வார்மப்பின் முழு காலத்திலும் இதையே தொடருங்கள். வார்மப் செய்யும் போது தசைகளை முழுமையாக இறுக்கி அடுத்த நிலைக்கு செல்லும் வரை 1 நிமிடம் இறுக்கமாக வைத்திருங்கள். உங்கள் பயிற்சியை நீங்கள் ரசிப்பீர்கள் என்று நம்புகிறேன். யோகா குங்ஃபூவுக்கு உங்களை வரவேற்கிறோம். நேரத்தை வீணாக்காமல் வாருங்கள் தொடங்குவோம். இரு கைகளாலும் இறுக்கமாக முட்டி செய்யுங்கள். உங்கள் கைகளை இறுக்கி உங்கள் விரல்கள், முட்டிகள் மற்றும் மணிக்கட்டில் சக்தியை உணருங்கள். இதை 1 நிமிடம் பிடித்து வைத்திருங்கள். மூச்சை இழுத்து விடுங்கள், பிறகு தளருங்கள். உங்கள் முட்டிகளை திறந்து உங்கள் விரல்கள் மற்றும் பெருவிரலை வெளியே பரப்புங்கள். முனைமூட்டு, ட்ரைசெப்ஸ் மற்றும் பைசெப்ஸ் தசைகளை இறுக்குங்கள். இதை 1 நிமிடம் பிடித்து வைத்திருங்கள். தளருங்கள். கைகளை உடலின் முன்புறம் உயர்த்தி ஐசெப்ஸ் தசைகளை இறுக்குங்கள். இதை 1 நிமிடம் பிடித்து வைத்திருங்கள். தளருங்கள். இரு கைகளையும் தோளின் உயரத்திற்கு உயர்த்தி தோள்களை இறுக்குங்கள். இதை 1 நிமிடம் பிடித்து வைத்திருங்கள்.
தரவுகள். இரு கைகளையும் மார்பின் முன்புறம் குறுக்க வைத்துக் கொள்ளுங்கள். முதுகும் மார்பும் தசைகளை இருக்குங்கள். இதை 1 நிமிடம் பிடித்து வைத்திருங்கள். கலருங்கள். இரு கைகளையும் முதுகின் பின்னால் வைத்து விரல் தோள்களை ஒன்றோடொன்று தொடச் செய்யுங்கள். கீழ் முதுகும் வயிற்று தசைகளையும் இருக்குங்கள். இதை 1 நிமிடம் பிடித்து வைத்திருங்கள். கலருங்கள். கைகளை முன்னால் கொண்டு வந்து இரு உள்ளங்கைகளையும் ஒன்றோடொன்று சேர்த்து குதிகால் தசைகளை இருக்குங்கள். இதை 1 நிமிடம் பிடித்து வைத்திருங்கள். கலருங்கள். எடையை வலது காலில் மாற்றி தொடை, மண்டை மற்றும் கால் தசைகளை இருக்குங்கள். இதை 1 நிமிடம் பிடித்து வைத்திருங்கள். தரவிங்கள். எடையை இடது காலில் மாற்றுங்கள். தொடை, மண்டை மற்றும் கால் தசைகளை இருக்குங்கள். இதை 1 நிமிடம் பிடித்து வைத்திருங்கள்.
தரதுகை. இப்போது நீங்கள் யோகா குங்ஃபூ பயிற்சியின் 2ஆம் பகுதிக்கு தயாராக இருக்கிறீர்கள். எந்த வகையான உடற்பயிற்சிக்கு முன் நீங்கள் கட்டாயம் வார்ம் அப் செய்ய வேண்டும். நாங்கள் பரிந்துரைக்கிறோம் நீங்கள் இதை ஒவ்வொரு நாளும் காலை எழுந்ததும் மற்றும் தூங்குவதற்கு முன்பும் செய்ய வேண்டும். நீங்கள் ஒரு தொழில்முறை விளையாட்டு வீரராக இருந்தாலும் அல்லது உங்கள் உடற்பயிற்சி பயணத்தை தொடங்குகிறவராக இருந்தாலும் உங்கள் குங்ஃபூ உடல் வகை மற்றும் அனுபவ நிலையை ஆதரிக்கிறது. அடிப்படை வடிவம் வெறும் உடற்பயிற்சி அல்ல, இது ஆன்மா, மனம் மற்றும் உடலை ஒன்றாக வலுப்படுத்தும் பாதை. இப்போது விடை பெறுகிறேன். உங்கள் பயிற்சியை அனுபவிக்கவும்.